Good morning, students. 11th Mathematics Volume 1 Chapter 2 Basic Algebra பார்த்துட்டு இருந்தோம். Last classல exercise 2.11 complete பண்ணோம். Today we will discuss about logarithmic function. Exercise 2.12 பார்க்கலாம். Section number 2.9 logarithmic. We have seen that with a base 0 less than a not equal to 1, the exponential function f of x equal to a power x is defined on R having range 0, infinity. Last exercise la exponential function பார்த்தோம். அப்ப அந்த exponential function ஓட range 0, infinity அப்படிங்கறத last exercise ல பார்த்திருக்கோம். ஸோ அதோடைய இன்வர்ஸ் தான் லாகர்தமிக். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் தான் லாகர்தமிக் அப்படிங்கிறத இப்போ நம்ம டெஃபினிஷனில் பார்க்கலாம். We also observe that f of x is a bisection. ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துருப்பீங்க இன்செக்டிவ், சப்ஜெக்டிவ், பைஜெக்டிவ். பைஜெக்டிவ் அப்படின்னா 1-to-1 அண்டு ஆன்-டு ஃபங்க்ஷன். 1-to-1 அண்டு ஆன்-டு ஃபங்க்ஷன் தான் பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த 1-to-1 அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா இட் இஸ் கால்டு பைசெக்ஷன். பைசெக்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன கிடைக்குன்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். We also observe that f of x is a bisection, hence it has an inverse. ஓகேங்களா? f of x ங்க இந்த logarithmic function bisection. So logarithmic function பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 1-to-1 and on-to function இருக்கிறதால அதை bisection சொல்லுவோம். ஸோ அதனால அங்கே inverse f of x ஓட inverse f inverse of x நமக்கு exist ஆகும். We call the inverse function as logarithmic function. ஓகே, எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனோட இன்வர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், லாகர்தமிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அண்ட் இஸ் டினோட் பை லாக் பேஸ் ஏ அப்படின்னு சொல்றோம். டினோட் பை லாக் பேஸ் ஏ. லாகர்தமிக் ஃபங்க்ஷனை எப்படி டினோட் பண்ணுவோம், லாக் பேஸ் ஏ. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, சைடில் நோட் பண்ணீங்க, எக்ஸ் டொமைன், ஒய் கூட ஏ ஃபோர் எக்ஸ்ங்கிறது கோடமைன். ஸோ எக்ஸ் டு ஒய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனாக இருக்கும். y to x அப்படின்னு சொல்கிறப்போ தான் அது f inverse of x. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், inverse of x, inverse function அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்பொனென்ஷியலோட inverse, அதை தான் நம்ம logarithmic function அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, note point number 1, if f of x takes x to y equal to a power x, then log a takes y to x. இங்கே சொன்னதான் x to y அப்படின்னு சொல்கிறப்போ ஃபங்க்ஷன் f of x, அதோட inverse ஃபங்க்ஷனை f inverse of x தான் y to x அப்படின்னு சொல்கிறோம். Okay. That is for a 0 less than a not equal to 1, a ஓட வேல்யூ 0 மேக்ஸிமமாக இருக்கும், பட் 1 இருக்காது அப்படிங்கிறத இங்கே நம்ம கண்டிஷனாக வச்சுக்குவோம். We have y equal to a power x is equivalent to y equal to a power xங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம், இதோட லாகர்தமிக் ஃபார்ம், இதுக்கு ஈக்குவலான லாகர்தமிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறப்போ பாருங்க, a பவரில் இருக்கக்கூடிய x ஒய்க்கும் y x இருக்க பேஸுக்கும் சேஞ்ச் ஆகும். a வந்து லாகோட பேஸாக வரும். ஸோ லாக் பேஸ் a பவர் y ஈக்குவல் டு எக்ஸ். பார்த்தீங்களா, y கூட a பவர் எக்ஸ்ங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். ஸோ இதோட ஈக்குவலன் லாகர்தமிக் ஃபார்ம் அப்படிங்கப்போ லாக் பேஸ் a பவர் y ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் ஒய் தான் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். லாக் பேஸ் a பவர் y ஈக்குவல் டு எக்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2, the exponential function a power x is defined for all x belongs to R and a power x is greater than 0. நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம் இல்லையா, a பவர் எக்ஸ், ஏயோட பவரில் இருக்க எக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரியல் நம்பர் தெரியும். இந்த டோட்டல் a பவர் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். a பவர் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0 அண்ட் ஸோ லாக் பேஸ் a இஸ் டிஃபைன்ட் ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. லாக் ஃபங்க்ஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு தான் டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் தான் டிஃபைன் பண்ண முடியும். லாக் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து பாசிட்டிவ் ரியல் நம்பர், அதாவது 0, infinity. And also a power 0 equal to 1, something power 0 equal to 1, a power 0 equal to 1, e power 0 equal to 1, x power 0 equal to 1, 1 power 0 equal to 1 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே a power 0 equal to 1 for any base a and hence log base a power 1 equal to 0. இந்த a power 0 equal to 1 அப்படிங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். இங்கே பார்த்தோம் இல்லையா, எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் y equal to a power x. ஸோ அதோட ஈக்குவலன் லாகர்தமிக் ஃபார்ம் எப்படி வந்துச்சு தெரியும் இல்லையா. ஸோ அதே போல் a 0 equal to 1 அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம், இதோட ஈக்குவலன்ட் லாகர்தமிக் ஃபார்ம் அப்படிங்கிறப்போ a வந்து பேஸ் 1, a 0 இருக்க பேஸுக்கு 0 1க்கு போயிடும். அப்போ லாக் பேஸ் a பவர் 1 equal to 0, லாக் 1ஓட வேல்யூ 0, இப்படி தான் கிடைச்சது. a பவர் 0 equal to 1 அப்படின்னா டேக்கிங் லாக் திஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் we can write logarithmic form log base a power 1 equal to 0. Okay, for any base a. Okay, next properties of logarithmic function. Properties of logarithmic function. Logarithmic function அப்படிங்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ் தான்.
நெக்ஸ்ட்டு லாகரித்மிக் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிப்பா ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ்க்கு தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். லாகரித்மிக் ஃபங்க்ஷனுடைய டொமைன் வந்து பாசிட்டிவ் ரியல் நம்பர், தட் இஸ் 0, ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாகரித்மிக் ஃபங்க்ஷன். ப்ராப்பர்ட்டி நம்பர் 1, a power log base a power x equal to x. A power log base a power x equal to x for all x belongs to 0, log function எங்கே டிஃபைன் பண்ணலாம்? பாசிட்டிவ் ரியல் நம்பர். அதான் சொல்றோம் ஓப்பன் இன்டர்வல் 0, and log base a power y equal to y. log base a power y equal to y for y belongs to R. The first property 1 mark கேட்பாங்க பாருங்க. a power log base a power x equal to x. ஏயும் பேஸ் ஏயும் சேம் அப்படிங்கிறப்போ நமக்கு எக்ஸ். இப்போ சிமிலர் ஏ பவர் லாக் பேஸ் ஏ பவர் 2 அப்படின்னா 2. சிமிலர் ஏ பவர் லாக் பேஸ் ஏ பவர் 10. ஸோ அதுபோல் எக்ஸுங்கிற பிளேஸில் ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் யூஸ் பண்ணுவோம். ஓகே. சிமிலர் அதே போல் லாக் பேஸ் ஏ பவர் ஒய் ஈக்குவல் டு ஒய். பேஸ் ஏ இதோட பேஸ் ஏ சேமாக இருக்கப்போ நமக்கு வேல்யூ பவரில் இருக்க ஒய் ஆன்சர். Property 2, product rule for any x, y greater than 0, log base a power xy is equal to multiply இருக்காங்க எப்படி ரைட் பண்ண பாருங்க. log base a power x plus log base a power y. இது 9th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பீங்க. log ஃபங்க்ஷன் 9th இருக்குது, 9th பார்த்துருப்பீங்க. மல்டிப்ளைல இருந்தால் எப்படி ரைட் பண்ணலாம்? அடிஷனில் ரைட் பண்ணலாம். log base a power xy equal to log base a power x plus log base a power y. Second. Third, quotient rule. For any x, y is greater than 0, log base a power x by y equal to, இங்கே மல்டிப்ளைல இருக்கப்போ ப்ராடக்ட் ரூலில் மல்டிப்ளைல இருக்கப்போ அடிஷனில் ரைட் பண்ணோம். இங்கே quotient rule டிவைடில் இருக்கும்போது மைனஸில் ரைட் பண்ணோம், சப்ராக்ஷனாக ரைட் பண்ணோம். log base a power x by y equal to log base a power x minus log base a power y. நல்லா யாவத்தில் வச்சுங்க. இது ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறப்போ அடிக்கடி இந்த ப்ராடக்ட் ரூல் quotient rule யூஸ் ஆகிட்டே இருக்கும். மல்டிப்ளை இருந்தால் ப்ளஸ்லையும், quotient அதாவது டிவைடில் இருக்கும்போது மைனஸில் நம்ம ரைட் பண்ணலாம். Fourth, power rule. For any x greater than 0 and r belongs to r, log base a power x power r. log base a power x power r is equal to, பவரில் இருக்க r ஃப்ரெண்டில் ஒன்றா இருக்கும் முன்னாடி r வந்து log base a power x. log base a power x power y r is equal to r into log base a power x. This is power rule. Fourth point, change of base formula. இதுவும் அடிக்கடி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணப்போ இந்த ஃபார்முலா யூஸ் ஆகிட்டே இருக்கும். For any x greater than 0 with base a and b as bases, log base b power x equal to, இந்த பேஸ் சேஞ்ச் லா யூஸ் பண்ண போகிறோம். சேஞ்ச் ஆஃப் பேஸ் லா. இங்கே பேஸில் என்ன இருக்குது? b இருக்காங்க. இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா a கொண்டு வந்து பேஸை சேஞ்ச் பண்ண போகிறோம். வேல்யூ மாறாமல் இதோட பேஸ் a கொண்டு வந்து எப்படி சேஞ்ச் பண்ண பாருங்க. log base a power x divided by log base a power b. அப்போ log base b power x பேஸ் a ஆல் எப்படி நம்ம ரைட் பண்ணோம்னா log base a power x divided by log base a power b. Next, remark. Point number 1. If a equal to 10, then the corresponding logarithmic function log base 10 power x, log base 10 power x is called. இதுக்கு முன்னாடி பேஸ் வந்து ஏன்னு சொன்னோம். இப்போ பேஸ் ஏக்கு பதிலாக 10 அப்படின்னு சொன்னோம். 10 நம்பர் யூஸ் பண்ணோம். அப்போ லாக் பேஸ் 10 வந்துச்சுன்னா அந்த லாகரித்மிக் ஃபங்க்ஷனை காமன் லாகரித்மிக் அப்படின்னு சொல்லுவோம். காமன் லாகரித்மிக், பொது மடக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. லாக்கோட பேஸ் 10 இருந்துச்சுன்னா அதை காமன் லாகரித்மிக், தட் இஸ் பொது மடக்கை அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் நம்பர் 2, இஃப் a equal to e, then the corresponding logarithmic function log base e power x. லாக்கோட பேஸ் e அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல் லாகரித்மிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், லாகோட பேஸில் 10 இருந்துச்சுன்னா அது காமன் லாகரித்மிக் அப்படின்னு சொல்லுவோம். லாகோட பேஸில் e இருந்துச்சுன்னா அது நேச்சுரல் லாகரித்மிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேச்சுரல் லாகரித்மிக் எப்படி நம்ம டினோட் பண்ணோம்னா NX அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் டினோட் பை NX, நேச்சுரல் லாகரித்மிக். ஸோ லாக் பேஸ் 10 அந்த காமன் லாகோட பேஸில் e வந்தது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நேச்சுரல் லாகரித்மிக். ஓகே, சம் போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் சம் நம்பர் 2.34. ஃபைண்ட் த லாகரித்மிக் ஆஃப் 1728 டு த பேஸ் 2 into square root of 3. ஸோ எதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? 1728ஓட லாகரித்மிக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். வேல்யூ பார்க்கணும். பேஸில் என்ன இருக்காங்க? 2 into root 3. சொல்யூஷன், லெட் லாக் பேஸ் 2 root 3 பவர் 1728 ஈக்குவல் டு, இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்னு எடுத்துக்குவோம். ஸோ ஈக்குவல் டு எக்ஸ்.
இப்போ இது லாகர்தமிக் ஃபார்மில் இருக்காங்க, இதை நான் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முக்கு கொண்டு போகிறேன். டேக் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்னா எப்படி செய்யணும், லாகர்தமிக் ஃபார்ம்லேருந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறப்போ பாருங்கள், பவர் மட்டும் தான் சேஞ்ச் ஆவாங்க. எக்ஸ் இந்த 1780 இந்த பிளேஸ்க்கு வந்துடும். இந்த 1780 ஈக்குவல் டு எக்ஸ் இருக்க பிளேஸ்க்கு வந்துடுவாங்க. பேஸில் இருக்க 2√3 அது ஸ்டாண்டர்டாக இருக்கும், அது மாறும். So 2√3 power x is equal to 1728. ஓகே, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க 2√3 ஹோல் பவர் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே வச்சுக்குவோம். ரைட் சைடில் இருக்குல்ல, இதோட வேல்யூவை நாம் எல்சிஎம் எடுக்கலாம். பாருங்கள், 1728 2ஆல் போடுங்க, 864. இது லோயர்லேயே நம்ம படிச்சிருப்பீங்க. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 432. எகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் 216. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 108. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 54. அதை 2ஆல் டிவைட் பண்ணப்போ 27. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் 3 9 டைம்ஸ் வரும். திரும்ப 3 போட்டோம்னா 3 டைம்ஸ் 3 1 is 3. ஸோ இப்போ 1728 எப்படி ரைட் பண்ணலாம், 2 எத்தனை டைம்ஸ் இருக்காங்க, 1 2 3 4 5 6 டைம்ஸ். அப்போ 2 பவர் 6 இன்ட்டு 3 வந்து 3 டைம்ஸ் இருக்காங்க, அப்போ 3 பவர் 3. அப்போ 1728 2 பவர் 6 இன்ட்டு 3 பவர் 3ன்னு ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், லெஃப்ட் சைடில் இங்கே பேஸ் என்ன இருக்கோ அதே போல் ரைட் சைடில் இதை பேஸ் கொண்டு வரணும். 2√3ங்கிற மாதிரி இதை கொண்டு வரணும். ஸோ அப்போ 2 பவர் 6 இந்த 3 பவர் 3 அப்படிங்கிறப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 வேல்யூ மாறாமல் ஸ்கொயர் ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போ ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணப்போ ஆட்டோமேட்டிக்காக ரூட் 2 கேன்சல் ஆகி 3 தான் இருக்கும். ஸோ வேல்யூ மாறாமல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 நம்ம ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், 2 பவர் 6 இந்த 2 and 3 மல்டிப்ளை பண்ணோம்னா √3 பவர் 6ன்னு வந்துடும். √3 பவர் 6 பவர் பாருங்க சேமாக இருக்காங்க. அப்போ 2√3 ஹோல் பவர் 6ன்னு ரைட் பண்ணுறேன். இப்போ லெஃப்ட் சைடில் பேஸ் என்ன இருக்குது 2√3, ரைட் சைட்லேயும் பேஸ் 2√3 இருக்காங்க, பேஸ் சேமாக இருக்காங்க. ஸோ ஈக்குவேட்டிங் பவரை கம்பேர் பண்ணுறோம். பவர் x ஈக்குவல் டு 6. therefore நம்ம கண்டுபிடிக்க எக்ஸோட வேல்யூ தானே. therefore the log of base 2 power 2 into √3 power 1728 equal to 6. ஸோ இதோட வேல்யூ 1728, logarithmic of 1728 to the base 2√3, 2 into √3 value 6. Okay, gets the solution. Let's go next problems. Exam sum number 2.35. If the logarithmic of 824 to the base a is 4, so find a. The logarithmic of 824 base a is 4. The base என்னவா இருந்தா எனக்கு ஆன்சர் 4 கிடைச்சிருக்கும். So find value a. Solution: given log base a power 324 is equal to 4. Exponential form write பண்ணுங்க. Logarithm form வந்து exponential form write பண்றோம். Take exponential form. So power change ஆகுமா, பவர் இங்க a ஓட பவர் 4 வரும். 324 வந்து 4 இந்த பிளேஸ் ரைட் சைடு கொண்டு போகலாம். So a power 4 equal to 324. So a power 4 equal to 324 இதே போல லாஸ்ட் சம் செஞ்சோம்ல அதே போல 324 3 ஆல போடுங்க 108, again 3 ஆல போடுறோம் 36, again 3 ஆல போடுறோம் 12. So இதை 3 ஆல டிவைட் பண்றப்போ 4, 2 ஆல போடலாம் 2 2 2 are 4, 2 1 is 2. So அப்போ 324 LCM எப்படி ரைட் பண்ணலாம், 3 power 4 into 2 power 2, 3 power 4 into 2 power 2, right. a power 4 is equal to 3 power 4. இந்த 2 power 2 அப்படிங்கிறத வேல்யூ மாறாமல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஹோல் ஸ்கொயர் வேல்யூ மாற ரூட் போட்டு மேலே ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 4. இந்த பவரில் இருக்க 2 மல்டிப்ளை பண்ணால் 4 வரும். அப்போ 3 பவர் 4 இன்ட்டு √3 ஹோல் பவர் 4. அப்போ பவரில் இருக்க 4 பவரில் இருக்கக்கூடிய 4 காமன் ரைட் பண்ணலாம் 3√2 ஹோல் பவர் 4. ஓகே, பவர் சேமாக இருக்காங்க. இப்போ பேஸை கம்பேர் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் 2.35ல பேஸ் சேமாக இருந்தாங்க, பவரை கம்பேர் பண்ணோம். இங்கே பவர் சேமாக இருக்காங்க, பேஸ் கம்பேர் பண்ணுங்க. ஸோ a equal to 3√2. therefore the value base value a equal to 3√2 gets the solution. Next sum number 2.36. Prove that log 75/16 minus log 2 log 5/9 plus log 32/243 minus equal to log 2. இதை ப்ரூவ் பண்ணணும். LHS எடுத்துட்டு RHS ப்ரூவ் பண்ணணும். LHS இதை எடுத்துக்கலாம், RHSல ஆன்சர் log 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சொல்யூஷன் போகலாம். Let's go solution. Take LHS. Log 75/16 minus 2 into log 5/9 plus log 32/243. 5 quotient law யூஸ் பண்ணுறோம். டிவைடில் இருந்தாங்கன்னா சப்ராக்ஷனில் ரைட் பண்ணான்னு சொல்லியிருக்கோம். அப்போ log 75 minus log 16 minus 2 into bracket log 5/9 log 5 minus log 9 அப்படின்னு ரைட் பண்ணலாம். Plus log 32 minus
log 243. Next log 75 3 into 25 ரைட் பண்ணுறோம் minus log 16 minus 2 இந்த minus 2 inside multiply பண்ணுங்க ஸோ minus 2 log 5 அடுத்து பாருங்க minus இந்த minus plus 2 log 9 plus log 32 2 into 16 சொல்லலாம் 2 into 16 minus 243 3 into 81 அப்படின்னு எயிட் பண்ணிடுங்க ரைட் இப்போ பாருங்க log 3 into 25 அப்படின்னு சொல்கிறப்போ இப்போ மல்டிப்ளைல இருக்காங்களா என்ன log யூஸ் பண்ணலாம் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணலாமா ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுங்க அப்போ log base 3 log 3 plus log 25 மல்டிப்ளைல இருக்குது அப்போ அடிஷன் ப்ளஸில் ரைட் பண்ணுறோம் by using product rule so log 3 plus log 25 minus log 16 next இந்த 2 இருக்கு இல்லையா அது பவர் கொண்டு போங்க ஃப்ரண்ட்ல பவர் ரூல் யூஸ் பண்ணுங்க ஸோ log 5 பவர் 2 அதே போல் log 2 into log 9 இருக்காங்களா 2 ஃப்ரண்ட்ல இருக்க 2 பவர் ரூல் யூஸ் பண்ணி மேலே கொண்டு போவோம் ஸோ log 9 பவர் 2 வந்துடும் ப்ளஸ் இங்கே 2 into 16 மல்டிபிள் இருக்காங்க அடிஷனல் ரைட் பண்ணலாம் ஸோ log 2 plus log 16 அடுத்தது அதே போல் மைனஸ் log 3 into 81 இருக்காங்க அப்போ மல்டிபிள் இருந்தால் அடிஷனல் ரூல் யூஸ் பண்ணலாம் ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணலாம் ப்ராடக்ட் ரூலில் ஃப்ரண்டில் மைனஸ் இருக்கிறதால மைனஸ் log 3 மைனஸ் log 81 இங்கே பாருங்கள் மைனஸ் log 3 இந்த இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கிற ப்ளஸ் log 3 கேன்சல் ஆகிடும் அடுத்து log 25 இந்த மைனஸ் log 5 ஸ்கொயர் 25 தானே கேன்சல் ஆகிடும் நெக்ஸ்ட் log மைனஸ் log 16 இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் log 16 இது கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் இந்த log 2 மட்டும் ரிமைனிங் இருக்கும் ஸோ therefore answer log 2 this is RHS hence the solution okay students இன்னைக்கு logarithmic function definition பார்த்தோம் நெக்ஸ்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம் இது இன்னைக்கு பார்த்த இந்த ப்ராப்ளம்ஸோட ரிலேட்டடாக எக்ஸசைஸ் சம்ஸ் 2.12ல உங்களுக்கு 2 சம்ஸ் 2 or 3 சம்ஸ் ஹோம்ஒர்க் தரேன் அது ஹோம்ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் எக்ஸாம்ஸ் எக்ஸசைஸ் 2.12 எக்ஸசைஸ் 2.12 sum number 2 compute the value log base 9 power 27 minus log base 27 power 9 ஓகேங்களா இங்கே அந்த ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் log base 9 power 27 minus log base 27 power 9 okay next sum number 3 solve log base 8 power x plus log base 4 power x plus log base 2 power x is equal to 11 இதை சால்வ் பண்ணணும் நீட்டாக ரூல் பாருங்கள் log base 8 power x plus log base 4 power x plus log base 2 power x is equal to 11 இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நான் கண்டுபிடிக்கணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 4 solve log base 4 power 2 power 8x 2 power 8x is equal to 2 into log base 2 power 8 இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற x இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் லெஃப்ட் சைடில் நமக்கு log base 4 power 2 power 8x is equal to 2 into log base 2 power 8 இருக்காங்க ரெண்டையும் சால்வ் பண்ணி நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம மேலே யூஸ் பண்ண மேலே நம்ம பார்த்தோம்ல இன்னைக்கு கிளாஸில் அந்த ப்ராப்ளம்ஸை நல்லா கவனிச்சதுனால அதில் இருக்கக்கூடிய அதே டெக்னிக்ஸ் அதே ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களால் இந்த வேல்யூக்கு உங்களால் இந்த சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்